அனைவருக்கும் வணக்கம். இன்று திரைக்கதை மன்னன் என்று புகழப்படும் இயக்குனர் திரு கே. பாக்கியராஜ் அவர்கள் காலமானார். அதாவது இன்று 27/6/2026 இன்று அதிகாலை அவர் உயிர் பிரிந்தது. திரு பாக்கியராஜ் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அதாவது ஈரோடு எங்களுடைய சொந்த ஊர். அந்த ஊரைச் சேர்ந்தவர் என்பதில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் அது. அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அருகே இருக்கக்கூடிய வெள்ளாங்கோயில் அப்படின்னு கூடிய இடத்தில் அவர் பிறந்தார். அதாவது 1953ஆம் ஆண்டு பிறந்தார். திரு கே. பாக்கியராஜ் அவர்கள் பாரதிராஜா அவர்கள் இயக்கிய 16 வயதினிலே படத்தோட உதவி இயக்குனராக முதல்ல பணியாற்றினார். அந்த படத்தில் ஒரு காட்சியில் நடிக்கவும் செஞ்சார். அது என்ன காட்சி அப்படின்னாங்க, கமல் அவர்கள் ஒரு காட்சியில், உலக நாயகன் கமல் அவர் ஒரு காட்சியில் கோவணம் கட்டிக்கிட்டு கோபமாக வருவார். அப்படி வரும் பொழுது இவர் எதிரில் ஐயா பாக்கியராஜ் அவங்க தலையில் ஒரு துண்டு கட்டிக்கிட்டு ஒரு கொடையை கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் ஜோசியம் பார்க்கக்கூடிய அந்த கிளிப்பெட்டியை வச்சுக்கிட்டு வருவார். அப்போ ஒரு காட்சியில் பேசுவார், நல்லா இருக்கீங்களா, நீங்கள் நான் சொன்னதை செஞ்சீங்களா அப்படின்பாரு. கமல் அவங்க ஒரு முறைச்ச உடனே ஒரு போயிடுவார். அப்படி ஒரு காட்சியில் முதல்ல அந்த படத்தில் உதவி இயக்குனராக அறிமுகமாகி அதே போல் ஒரு காட்சியில் நடிக்கவும் செய்தார். அடுத்தது அடுத்த படம் இவர் அதே திரு பாரதிராஜா அவர்கள் இயக்கிய கிழக்கே போகும் ரயிலில் ஒரு காட்சி, ரொம்ப அருமையான காட்சி. அதில் ஒரே ஒரு சீன் வருவார். திரு கவுண்டமணி அவர்களுடைய ஒரு நகைச்சுவையான ஒரு காட்சி. அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சீன். என்ன அப்படின்னாங்க, கவுண்டமணி அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே வா சரக்கு வாங்கிட்டு நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போகலாம் அப்படின்பார். இல்லை, நான் சினிமா பார்க்குறதையே விட்டுட்டேன். அப்படியா? ஆமாம், நான் ஒரே ஒரு படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் சினிமா பார்க்குறதே விட்டுட்டேன். ஏன் அப்படின்னு ஒரு பெரிய கதையாக சொல்லுவார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அது. அதாவதுங்க, நான் போனேன், ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க, ஒரு மாடமாட்டு இருந்தது. அதுக்குள்ளே நான் வாங்கின டிக்கெட்டை உள்ளே நுழையும் பொழுது ஒரு ஆள் வாங்கி அதை கிழிச்சு போட்டார். அப்புறம் உள்ளே போனால் ஒரு பெரிய வெள்ளை செவுறு மாதிரி இருந்தது. அதில் திடீர்னு பார்த்தா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, இருட்டாக போயிருச்சு. திடீர்னு பார்த்தா இந்த தியாகராஜ பாகவதரா யாரோ அவர் குதிரையில் வந்துக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா எம்எல்ஏ வந்துடுவாராட்டிருக்கு. நான் எந்திரிச்சு வந்துட்டேன், என்னடா இது அப்படின்னு. அந்த மாரி ஒரு ரொம்ப நகைச்சுவையான காட்சி. அதே போல் அடுத்தது உலகநாயகன் கமல் நடித்த சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்னு கூடிய படத்தில் ஒரு காட்சி வருவார். அதாவது அதுலேயும் நல்லா இருக்கும். ரெட்டு ட்ரெஸ் போட்டு அந்த சர்வராக வருவார். கமல் அவர்கிட்ட நீ அந்த விஷயத்த சொல்லாத அப்படின்பார். ஓ அப்படியா? அவர் பணம் கொடுப்பார். எனக்கு நீ என்ன அவங்க கர்ப்பமாயிட்டாங்களா அப்படின்னு. இல்லை, ஆடையை கொண்டுட்டீங்களா? அப்போ எனக்கு இந்த பணம் பத்தாது, இன்னும் நிறையா கொடுங்க அப்படின்லாம் பேசணுன்னே கமல் அவர் திரு பாக்கியராஜ் அவர்களை கொலை செய்கிற மாதிரியான ஒரு காட்சி. இப்படி இந்த 3 படங்கள் தொடர்ந்து ஒரு காட்சி வந்தார். அப்புறம் வசனங்கள் எழுதினார், கதை வசனம் எழுத ஆரம்பித்தார். ஒரு தடவை திரு பாக்கியராஜ் அவர்கள் புதிய வார்ப்புகள் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டிருந்தார். அப்போ கதாநாயகன் அவருக்கு சரியாக கிடைக்கல. எங்கெங்கேயோ தேடுறாரு, பிடிக்கிறாரு. அவருக்கு தகுந்த மாதிரி ஹீரோ கிடைக்கல. உடனே திடீர்னு பார்த்தாரு, திரு பாக்கியராஜ் அவர்களை பார்த்துட்டு, நீ தான் இந்த படத்துக்கு ஹீரோ அப்படின்னாராம். ஒரு நாள் நம்ப முடியல, நான் ஹீரோவா, என்னால் நம்ப முடியல அப்படின்னு. இல்லை, அந்த படம் ஒரு வாதியார் கேரக்டர், நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நடிக்க வைப்பாங்க. ஆனால் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். ரொம்ப நல்ல படம். அந்த படங்க நல்லா நடிச்சிருப்பார் திரு பாக்கியராஜ் அவர். இந்த முதல் படத்திலேயே கண்ணாடி போட்டுட்டு வேஷ்டியெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு பள்ளி ஆசிரியராக வருவார். இதே முந்தானை முடிச்சு படத்துலையும் இந்தமாரி பள்ளி ஆசிரியராக வருவார். முதல் காட்சியில் ஒரு பஸ்ஸில் வந்துட்டு இருப்பார், ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பார்.
நீங்கள் எங்கே இறங்கணும் அப்படின்பாரு. தாயமங்கலம் இறங்கணும், வந்தால் சொல்லுங்கள். தாயமங்கலமா? வரும், வந்தால் நான் சொல்கிறேன், அது ஏற்கனவே போயிடுச்சு அப்படின்பாரு. அப்புறம் அங்கே இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்ட உடனே கீழே இறங்கிட்டு அப்படியே அந்த ஊருக்கு வழி தேடிட்டு வருவார். அப்போ உஷா அவங்களும் அந்த ஊருக்கு வந்து குடும்ப நல இதாக வருவாங்க, ஒரு சேவை செய்கிறவங்களா வருவாங்க. அப்போ ஒரு சீன் ரொம்ப காமெடியாக இருக்கும். அந்த காஜா ஷெரீப் வந்து வரக்கூடிய ஒரு காட்சி காமெடியாக இருக்கும். ஒரு ஊரில் வரக்கூடிய ஒரு ஆள்கிட்ட வந்து வழி கேட்பார். நீ யார்? நான் ஸ்கூல் வாத்தியார். ஒரு பையன் ஒழுங்கா ஆடு மாடு மேய்க்க விட மாட்டீங்களே நீங்கள் அப்படின்ட்டு போவார். இது போல் ரொம்ப அருமையான படம். இதுக்கு அடுத்தது அவர் வந்துங்க சுவரில்லாத சித்திரங்கள் அப்படிங்கிற படத்தை முதல்ல இயக்குகிறார். அந்த படத்தில் நடிக்கிறாரு, இயக்குறார். அந்த படம் காமெடியாகவும் இருக்கும், சோகமாகவும் இருக்கும். ஒரு சிறந்த படம், மிகப்பெரிய வெற்றி பெற்ற அந்த சுவர் இல்லாத சித்திரங்கள். அதாவது சுவர் இல்லாத சித்திரங்கள், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். இவர் வந்து சுவர் இல்லாமையே சித்திரம் வரைந்து அதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரு கே பாக்கியராஜ் அவர்கள். இது என்ன வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னாங்க, இவருடைய குரு திரு பாரதிராஜா அவர்கள், இயக்குனர் எம்ஐஎம் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் தான் ஆகுது. இந்த 17 நாட்குள்ள இவரும் திடீர்னு இறந்துட்டார். ஏதாவது உடம்பு சரியில்லாமல் படுத்து கொஞ்சம் முடியாமல் இருந்து, அல்லது இன்னும் கொஞ்சம் வயது மூப்பான ஒரு இதானோட பரவாயில்ல, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார். திடீர்னு இன்னைக்கு காலையில் பார்த்தா அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு துயரமான செய்தியாக இருக்கிறது. இவர் நடித்த திரைப்படங்களுடைய சிறப்புகளை மறுபடியும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.